ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் எபிசோட் நம்பர் 256 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்த உடனேவும் மண்டபத்தை காமிக்கிறாங்க. மண்டபத்தில் அந்த பணிக்கர சாமியார் பூஜை பண்ணுற நிலையில் உட்காந்துருக்காரு. எல்லாரும் இவரை பார்த்துட்டே இருக்காங்க. ஜனனி அண்ட் டீம் ஒரு பக்கம், குணசேகரன் அண்ட் டீம் ஒரு பக்கம், எல்லோரும் சாமியார் பார்த்துட்டே இருக்காங்க. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே சாமி திடீர்னு கண்ணு திறந்து, போலீஸ் தன்னுடைய வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு, போலீஸ் தீவிரமாக தன்னுடைய வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு, 2 பேர் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னவொன்னே ஜனனிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. மறுபடியும் சாமியார் தியான நிலைக்கு போயிட்டார். ஜனனிக்கு சந்தேகம் வந்துடுச்சு, ஒருவேளை நம்ம ஜீவானந்தத்தையும் பார்கவியையும் தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னென்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு மனப்பதட்டத்தோடு இருக்காங்க. 2வது தடவை மறுபடியும் சாமியார் போலீஸ் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அடுத்து மறுபடியும் கண்ணை மூடிக்கிறாரு. உடனே அங்கே கொடைக்கானலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. புலிகேசி அண்ட் டீம் அந்த சந்திரனை கூப்பிட்டு தேடி போயிட்டே இருக்காங்க. உடனே அந்த வீட்டுக்குள்ளே பார்கவியை ஜீவானந்தத்தை காமிக்கிறாங்க. ஜீவானந்த உடனேவும் பார்கவி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே பார்கவி ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனேவும், என்ன சார் அப்படின்னா, நம்ம இப்போ உடனே கிளம்பணும். என்ன சார் இப்பயே அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் இந்த போலீஸ்காரங்க வந்துட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் இங்கே இல்லைன்னு போயிட்டாங்க, சொல்லி திரும்ப வரமாட்டாங்கன்றது கேரண்டி கிடையாது, திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. அவங்க நேராக போய் சேர்த்து பாரு சந்திரனை பார்த்து கேட்டாங்கன்னா உடனே கூப்பிட்டு வந்துடுவான். அதனால் இப்போயே கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே சார் கிளம்பலாம், அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோன்னே, இல்லை லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை, அந்த நகையும் புடவையும் கொடுத்துன்னு அதேங்கன்னு சொல்லி கேட்டேன், அது ஒரு தனி பேக்கில் வச்சுருக்கேன் சார் அப்படின்னா, ஓகே அதை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, சரி வேகமாக பார்கவி போயிட்டு அதை மட்டும் பேக் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க. வாங்க சார் வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு அப்படியே கதவுக்கிட்ட போகிறாங்க. வேண்டாம், ஜீவானந்தம் சொல்கிறார், கதவுக்கு இந்த பக்கம் வேணாம், வேறு வழியில் போவோம், ஏன்னா அவங்க பக்கத்தில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற போதே கரெக்டாக காமிக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் கரெக்டாக கேட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. புலிகேசியன் டீம் ப்ளஸ் சந்திரன் நேராக அந்த பூட்டை போய் திறக்க போகிறாரு. இவங்க நேராக வெளிப்பகுதியில் பின்பக்கமாக உள்ள வாசல் வழியாக டக்குன்னு வெளியேறினா அப்படியே கதவை அடைச்சோன்னா ஜெயபாண்டியன் வேமா உள்ளே அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் தேடிகிட்டே இருக்காங்க. எங்கட ஆளை காணோம், இங்கிட்டு அங்கே போய் தேடு இங்கே போய் தேடு அப்படின்னு சொல்லி புலிகேசி தேடிகிட்டே இருக்காங்க. என்னடா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் இங்கே இல்லை சார், ஐயா இங்கே இல்லைங்க ஐயா, இந்த சைடு எதுவுமே இல்லைங்க, யாரும் வந்த மாதிரி தெரிலைங்க, இப்படி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி புலிகேசிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் திடீர்னு அவங்க பின்வழியாக வெளியில் போகும்போது டக்குன்னு ஏதோ பரவாயில்ல அந்த மரத்துக்கு இடையில் ஏதோ ஒன்று தட்டி விட்டு போயிருக்காங்க கவனம் இல்லாமல். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கவும், என்னடா அங்கிட்டு சவுண்டு நீ தானே போய் பார்த்தா, என்னமோ இல்லைன்னு சொன்னேன், போய் பாடுறா மோல சொன்னோன்னே பார்த்தா கரெக்டாக பின்பக்கம் வாசல்கிட்ட போயிட்டாங்க. பார்த்தா அப்படி கதவு திறந்துருக்குது. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. ஐயா இப்போ தான் அவங்க இங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓடுங்கடா சீக்கிரம் போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேமா காட்டை போய் தேட முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க முன்னாடி போகிறாங்க, இவங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சாமியாரை காமிக்கிறாங்க. பணிக்கர சாமியார் மறுபடியும் கண்ணை திறந்து, புலி தன்னுடைய வேட்டையை தீவிரப்படுத்திடுச்சு, பின்னாடியே தன்னுடைய இறையை பிடிக்கிறதுக்கு அலைஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஜனனிக்கு ரொம்ப டென்ஷன். ஐயோ ஜீவானந்தமும் பார்கவி மாட்டிக்கிடுவாங்களோ, ஜீவானந்தமும் பார்கவி மாட்டிக்கிடுவாங்களோன்ற டென்ஷனில் பதட்டத்தோடு இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே மறுபடியும் அவங்க முன்னாடி ஓட இவங்க இந்த பக்கம் தேடிகிட்டே இருக்காங்க. அவங்க எந்த மாறி பார்த்த பக்கம் மாறி போயிட்டே இருக்காங்க. உடனே இங்கிட்டு தேடிகிட்டே இருக்காங்க. மறுபடியும் அந்த மண்டபத்தை காமிக்கிறாங்க. உடனே அந்த கரிகாலன் சொல்கிறான், சாமி என்ன தான் சாமி சொல்கிறீங்க, புலி இறைய பிடிச்சி தின்றுமா திங்காதா, பிடிச்சிருமா இல்லையா, அதவா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டே இருக்கார். அவர் மறுபடியும் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டாங்க, வேலை பிடிச்சி முடிய போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜனனிக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஜனனிக்கு ஷாக் ஆகிடுச்சு. சாமி கண்ணை திறந்து உடனே திடீர்னு எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு மேலே போகிறாரு. மேலே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு மேடைக்கு போகிறாரு. உடனே கரிகாலன் முல்லைவேந்தரை பார்த்து, ஐயோ என்னையா நீ தானே கூப்பிட்டான் சாமி, திடீர்னு தியானம் பண்ணிட்டு இருந்தாப்புல திடீர்னு மேடைக்கு போகிறாப்புல அப்படின்னு சொன்னோடனே, இதுவரை நீ லைவ் கேட்டல, இனிமேல் ஃபியூச்சரை கேட்க வேணாமா, அதுக்கு தான் இந்த செட்டப்பு, மேலே போய் உட்காந்து அவர் ஃபியூச்சர் சொல்லுவார், மறுபடியும் கேளு அப்படின்னு சொன்னோடனே, சரி நேராக மேலே போய் உட்காந்தோடனே மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பித்தார். அப்படியே உடனே ஜனனி சாமி நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் ஒன்று கேட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னோடனேவோ, இப்போ தான் ரூபா கொடுத்து நான் கூட்டு வந்திருக்கேன், தேவையில்லாமல் எதுவும் நீ பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவன் முல்லைவேந்தன் சொல்ல, நீ பேசாமல் இரு, நான் சாமி கிட்ட கேட்குறேன், நான் ஏதாவது ஒரு சந்தேகத்தை உங்கள்கிட்ட கேட்டுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி, என்ன சாமி நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே, என்ன மகளே உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னோடனேவோ,
அவள் ஏதோ கேட்க முயற்சி பண்ணுறான். இதோடு இந்த பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்து இதுக்கு என்ன கேட்டாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ட் 2ல் அவங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.